ஹாய். தமிழில் எதுக்கு தளபதி இட்ஸ் நாட் ஈஸி ப்ரோன்னு வச்சுருக்கேன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு 9th வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்த சென்சார் இஷ்யூனால வந்து பார்த்தோன்னா டேட் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறது. பட் சென்சார் கொடுக்குறத சர்டிஃபிகேட் கொடுக்குறதா வேணாமா அப்படிங்கிற தீர்ப்பே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தான் சொல்கிறதா இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இதை விட நிறைய படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் வந்து எப்படி அந்த கேஸில் வின் பண்ணி வந்து பார்த்தோன்னா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் இந்த டைமில் இப்போ ஏன் இந்த பிரச்சனை பண்ணணுங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தோன்னா விஜய் சாருக்கு வந்து இப்போது கரூரில் நடந்த இஷ்யூ வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக விசாரணைக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டிய டைமில் வந்து எதுக்கு விசாரிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஒரு இவ்வளோ ஃப்ரீடம், இவ்வளோ ஸ்டார்டம், இவ்வளோ பணப்படம் இருக்க ஒரு மனுஷனுக்கே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ விஷயம், இவ்வளோ சைட்லேருந்து இவ்வளோ ப்ரெஷர் வருது. அப்போ சாதாரண பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு போன மந்தே வந்து பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் யூஏ சர்டிஃபிகேட்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வந்து ஓகே பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து ரிலீஸ் டைமில் ஆனால் பட் சர்டிஃபிகேட் இன்னுமே வந்து இஷ்யூ பண்ணாமல் வச்சிருந்ததுனால தான் வந்து பார்த்தோன்னா கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக கேஸ் போட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்குறத பொறுத்து தான் இருக்குது. சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா, படம் ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் என்ன தீர்ப்பு வந்தாலுமே வந்து இன்னுமே வந்து பார்த்தோன்னா அவருக்கு 2026 ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் ஆடியன்ஸு ஃபேன்ஸ் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஃபேமிலிஸோட சப்போர்ட்டும் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா விஜய் தான் வரணும், விஜய் சார் தான் வந்து ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தாண்டி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. படம் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு படமாக பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி கேஸ் போடணுமா அப்படிங்கிறது தான் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக பராசக்தி படத்துக்குமே வந்து பார்த்தோன்னா சென்சார் சர்டிஃபிகேட் சைட்லேருந்து வந்து பார்த்தோன்னா இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.